கவன் ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு விதித்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் படி நாங்கள் முகக்கவசம் அணிந்திருக்கோம். தனி அறையில் இருக்கிறதுனால முகக்கவசத்தை கழட்டி வச்சுட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய விவாத களத்திற்கு செல்வோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா மதுக்கடைகள் திறப்பு. இது அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை முடிவாக இருக்கிறது. இந்த மதுக்கடைகள் திறப்பு குறித்து சென்ற ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி இந்த ஊரடங்கு காலத்தில் ஒரு பெரிய விவாதம் எழுந்துகிட்டு இருக்குது. அது என்ன சாத்தியம் என்ன சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது குறித்து நாம் இன்னைக்கு ஒரு சின்ன விவாதம் பண்ண இருக்கிறோம். இந்த விவாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர் இளைஞர்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய சத்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சத்யா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ கொரோனா ஊரடங்கு விஷயம்லாம்? கொரோனா ஊரடங்கு மிகுந்த அச்சத்தை நம்ம ஏற்படுத்தினாலும் போன முதல் அலைக்கு அப்புறம் இரண்டாம் அலையில் மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. என்னதான் மன அழுத்தத்தில் தெளிவாக இருந்தாலும் கூட பொருளாதார சூழ்நிலையில் மிகப்பெரிய நெருக்கடியை மிகப்பெரிய தாக்கத்தை பொதுமக்கள் குறிப்பாக வணிகர்கள் சந்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு வணிகர்கிறதுனால எனக்கு அதை நானும் உள்ளேருந்து அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். மக்களும் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த இரண்டாவது அலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பாடம், நிறைய துயரங்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு மரணம் என்பது வேற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு செய்தியா இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியறதில்லை. அது நமக்கு நெருங்கிய வட்டாரங்கள்ல நம்ம உறவுகள்ல சொந்தங்கள்ல நட்புகள்ல நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய துயரத்தை தரக்கூடியதா இருக்குது. இந்த இரண்டாவது அலை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரணங்களை உருவாக்கி இருக்கிறோம். வெளியில ஒரு மரணங்களை நம்ம பார்க்கும்பொழுது அது ஒரு செய்தியா நம்ம கடந்து போயிடுறோம். நமக்கு இப்ப இருக்கக்கூடிய மரணங்கள்லாம் நம்ம ஊர்ல, நமக்கு அடுத்த தெருவுல, நமக்கு பக்கத்து வீட்டுலங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வீட்லயும் ஒருத்தர், நம்மளோட நெருங்கிய உறவுல ஒருத்தர் நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இரண்டாம் அலையில உருவாகிறது மிகப்பெரிய துன்பத்துக்கான விஷயம் இது. ஆமா, இப்ப இந்த இரண்டாம் அலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பாடம் என்பது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மூன்றாம் அலை வரும்னு சொல்றாங்க. அந்த மூன்றாம் அலையில இன்னும் நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய சூழல். அதற்கான முன்னேற்பாடு இப்ப முதல் அலையில சில நம்ம கவர்மெண்ட் என்னதான் சொன்னாலும் அந்த ஊரடங்கு விஷயத்துல நம்ம பெருசா ஒரு கவனமே கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திலேயே முதல் கொரோனா நோயாளி கைக்குளத்தூர்ல கண்டறியப்பட்டாங்க. முதல் நோயாளியாக கண்டறியப்பட்டப்ப கீழ் வீட்டுல மாடியிலிருந்து கீழே இறங்கினவங்க கூட அன்னைக்கு கீழே இறங்கல, அவ்வளவு அச்சத்துல இருந்தாங்க. பெரம்பலூர்ல முதல் பேஷண்ட் வந்தப்ப இப்ப இந்த இரண்டாம் அலையில ஒவ்வொருத்தருக்கு வீட்லயுமே பேஷண்ட் இருக்கிற சூழ்நிலையிலும் கூட மக்கள் கொஞ்சம், அதாவது அவங்களோட சுய வேலைக்காக தேவைகளுக்காக வெளியில வந்தாலும் போனாலும் கூட அந்த அச்சம் கண்டிப்பா அதிகமா தான் ஆயிருக்கு. ஏன்னா மரணம் உயிர் பயம் ஒன்று இருக்குல்ல. ஆமா, நம்ம வேற விஷயம் காய்ச்சல் போக்குவரத்து செலவாவது போனாலும் கூட உயிர் பயம் ஒன்று இருக்குது. போன தடவை நம்ம இந்த நோய் குறித்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்டிப்பா எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு, எல்லாரும் வீட்டுல இருங்க, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பயத்துல நோய் குறித்த பெரிய புரிதல் இல்லாம இருந்துச்சு. இப்ப நம்ம ஓரளவுக்கு அது புரிதல் இருக்கு. ரெண்டாவது அதுக்கான மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அது இப்ப டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம இந்தியா நல்ல வளர்ச்சி இருக்கிறதுனால கையடக்கத்துல செல்போன்ல உலகத்தையே பார்க்கறாங்க. அதுல என்ன இதுக்கான இப்ப ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் லேபுக்குள்ள போகும்போதே நம்ம ஆளுங்க அந்த மொபைல பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த அந்த லேப்ல இருந்து என்ன அறிக்கை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த கவர்மெண்ட் உலகளாவிய எதுக்கு எப்படி எடுத்து வைக்கிறாங்க, அதனோட வீரியம் எவ்வளவு, இப்ப மூன்றாம் அலையில என்ன அந்த வைரஸோட தாக்குதல் எப்படி இருக்கும், யாராருக்கெல்லாம் வருங்கிறது முதற்கொண்டு இப்ப குறிப்பா தடுப்பூசி போட சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. கோவாக்சின் ஒண்ணு, கோவிஷீல்டு ஒண்ணு. அதெல்லாம் தாண்டி ரஷ்யால ஒரு இறக்குமதி பண்றாங்க அப்படிங்கறத இப்ப எல்லாமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுக்கான தடுப்பூசிகள் பத்தி நிறைய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துருச்சு. தொடர்ச்சியா நிறைய போய் மக்கள் போட்டுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா இது ஒரு பக்கம். இது தடுப்பூசிகள் குறித்த விவாதங்களும் நடந்துருக்கு. ஆமா, சரியா தப்பா இடையில அதோட அதற்கான விவாதங்கள் எப்படி மக்கள்கிட்ட ஒரு இடையில கொஞ்சம் அச்சம் கூட இருந்துச்சு. இந்த செலிபிரிட்டி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊசி போடுறோங்கிற பேர்ல விளம்பரத்துக்காக, அதாவது மக்கள் அவங்க பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அதை அரசு பயன்படுத்தினாலும் கூட அந்த ஊசி போடாமலே கூட சில பேர் அந்த சின்ன செலிபிரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீ தூளை பிடிச்சிக்கிட்டு அவங்க ஆனா அந்த டீ தூளை அவங்க பயன்படுத்தாங்க. அது மாதிரி இந்த இதுல இல்லாம சில நடிகைகள் கூட இந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்ப இவங்கெல்லாம் நம்ம ஏமாத்துறாங்க. அப்ப இதுல வேற ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கறத என்னதான் விவாதத்தை ஏற்படுத்தி தடுப்பூசியினால இறக்கலாம் கூட தடுப்பூசி போட்ட பின்பு ஒரு வாரமோ 10 நாளோ அவங்க உடல் உபாதையில இறந்து போனாலும் கூட மக்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துற அளவுக்கு கொஞ்சம் சில இடையில கொஞ்சம் மக்கள் பெரிய இப்ப அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டு வருதுன்னு நம்புறேன். ஆக இந்த கொரோனா காலகட்டத்துல அரசாங்கத்தினுடைய பணிகள் ஓரளவுக்கு மக்களுக்கு திருப்தி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இருந்தாலும் எல்லாருக்குமே இது உலக அளவுல இது ஒரு புதிய
எதிர்கொள்ளதான் சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து அடுத்தடுத்து கருப்பு பூஞ்சை, நேற்று வெள்ளை பூஞ்சை, பச்சை பூஞ்சை இப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. இந்த படிநிலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம் பயம் அப்படின்னு இருந்தாலும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா. நம்ம வந்து வேலைக்கு போகணும், நம்ம பொருளாதாரம் ஈட்டணும், அவங்கவுங்களுடைய தொழில்கள் இப்படி எல்லாமே இருக்குது. இதுல குறிப்பா இந்த போன ஆண்டு இந்த ஆண்டு பெரிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கல்வி நிலையில் தான் ஒரு பெரிய தேக்கம். மிகப்பெரிய தேக்கம். ஏன்னா கல்வி நிலையில் வந்து ஒரு அரசு வேலைக்கு போறவங்களோட அந்த உச்சவரம்பு வயது அந்த வயதையே ஒரு வருஷம், இது வரலாற்று மாற்றம். இது இன்னைக்கு நம்ம கொரோனா ஊரடங்கு நாளைக்கு காணாம போயிடலாம். அது தலைமுறையா இனிமேல் அரசு வேலை இருக்கிற வரைக்குமே அந்த ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணது அது வரலாற்று திருத்தம் கூட சொல்லலாம். வரலாற்று திருத்தம் அது கல்வியில மிகப்பெரிய ஒரு விஷயமா. மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆன்லைன் ஃபேஸ்புக்லாம் என்னன்னு இப்போ மாணவர்கள்லாம் இப்போ நம்மளோட வயசுக்கு இந்த தலைமுறை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பையனுக்கு செல்போன் பார்க்க, இப்போ பையனுக்கு தனியாக நம்ம டேப் வாங்கி கொடுத்து அவன் ஆன்லைன் கிளாஸில் லைவாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு அந்த தொழில் வளர்ச்சி, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்கான கால சூழ்நிலையே அந்த இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்கதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்ப இந்த நெருக்கடியான காலகட்டத்துல நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கிற சூழல்ல அரசாங்கத்தினுடைய மதுக்கடைகள் திறப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயத்தை மக்கள் மத்தியில கண்டிப்பான அதை பத்தி நம்ம இப்ப பேசியாகணும். ஏன்னா அந்த சரியான பொசிஷன்ல சரியான நேரத்துல நம்ம அதை பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டோம்னா ஒரு மது அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதர்கள் வந்து பிரிக்க முடியாத ஒரு பொருளா மாறிடுச்சு. அதுக்கு சக மனிதன் மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது. கண்டிப்பா அரசு அதற்கான முழு பொறுப்பை எடுத்துதான் ஆகணும். கடந்த முதல் அலைகள்லாம் நம்ம பார்த்தோம்னா முதல் அலையின் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ இரண்டாம் அலையின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க. ரெண்டு அரசோட செயல்பாடுகளுக்கு நிறைய வேற்றுமை இருந்தது. போன அரசு இருந்தப்போ 9 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் வந்து திரும்பி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி பொறுப்புல இருந்து உட்காந்துக்கிட்டு அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்கொள்ள கொடுக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மதுக்கடைகள் பிரச்சனையில ஒரு ரொம்ப தீவிரமாகவே செயல்பட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது கடையை முடியும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆக இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க குறிப்பிட்டதெல்லாம் தாண்டி போன கொரோனா முதல் அலையில் ஊரடங்கும் போது மதுக்கடையை மூட சொன்னாங்க. ஊரடங்கு முழுசா தளர்வு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏன் திறந்தீங்க இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கூட நடத்துவாங்க. அப்போ நாங்களாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த ஊரடங்கு அப்போ இந்த தளர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்காங்க. டீக்கடை திறக்க சொல்றதுக்கு முன்னாடி மதுக்கடைகளை திறக்க சொல்லுவாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கல. இன்னும் ஒரு படி மேல அந்த சமூகத்துல இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சமூக பணிகள் செஞ்சுட்டு வர ஒரு இளைஞனா நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, சாதாரண சூழ்நிலையில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு தமிழகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதாகவும் மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கிறது மூலமாகவும் அந்த இடத்த நம்ம போய் சேரலாம் அப்படின்ட்டு ஒரு ஏறக்குறைய 500 கடைகளை மூடுறதுக்கு ஒரு உத்தரவு கொரோனா காலத்துக்கு முன்பே போடப்பட்டது. இப்போ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடம் தான், ஒரு வரைவுக்கான செயல்பாட்டுக்கான ஒரு உதாரணம். அந்த வகையில் நான் திரும்ப ஸ்டாலின் அவர்கள்ட்ட எதிர்பார்த்து என்ன கேட்டோம்னா, இந்த ஊரடங்கை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 35 நாள் 40 நாள் மதுக்கடைகள் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக நான் என்னத்தை கவனம் வைக்கணும், ஏற்கனவே நான் முகநூல் அதை பற்றி பதிவு பண்ணிருந்தேன். எப்படின்னா கொரோனாவோட இறப்பு டெய்லியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இறந்தாங்க நம்ம லிஸ்ட் வருது பார்த்துட்டு இருக்கோம். ஊரடங்குனால போக்குவரத்தே கிடையாது. அதனால சாலை போக்குவரத்துல மிக 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 குறைவான எண்ணிக்கையில உயிர் பலி நடந்துருந்துச்சு. போன முதல் நிலையில கூட ஊரடங்கு நேரத்துல சானிடைசர் குடிச்சு இந்த தின்னர் அப்படிங்கிற போற அந்த பெயிண்ட்ல கலக்கிற தின்னர் எல்லாம் குடிச்சாலும் கூட உடல் மரணங்கள் கூட நடந்துச்சு. என்ன கேட்டா அதெல்லாம் அவங்க அப்படி போயிட்டு அதை குடிச்சிட்டு சாப்பிட்றவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது, கண்டுக்கவே தேவையில்லை. அவங்களுக்குலாம் என்ன கேட்டா அவ்வளவு ஈகரா அவ்வளவு பேர் இதுல அவங்க பூமிக்கு பாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களை எல்லாம் கண்டுக்க தேவையில்லை. ஆனா இப்ப இந்த இதுல என்ன பண்ணும், ஊரடங்கு படிப்படியா குறைச்சிட்டு இருக்கும் பொழுது தளர்வுகள் கொடுத்துட்டு இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 500 கடையை மூடுவதன் மூலமாக அவங்க தேர்தல் அறிக்கையிலேயும் அந்த மதுவிலக்கை பத்தி எதுவுமே பேசல. இருந்தாலும் கூட போன ஆட்சியில மதுவிலக்கு எதிராகவே அவங்க நிறைய போராட்டம் நிறைய பண்ணாங்க. அப்ப இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களோ, ஒருவேளை தளர்வுக்கு முன்னாடி ஒரு 500 கடையாவது குறைப்பாங்களோ. ஏன்னா அந்த நம்ம கிட்ட இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 3600 கடைகளோ ஏறக்குறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 500 கடையை ஏற்கனவே இப்ப மூடி இருந்தாலும் கூட இன்னொரு 500 கடையை மூடி வருஷத்துக்கு ஒரு 500 கடையை மூடி இந்த ஆட்சியோட முடிவுல மது இல்லாத தமிழகத்தை நம்ம உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆசை, பேராசை கூட சொல்லலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சின்ன சில விஷயங்களுக்கே நம்ம அதை ஆசையா நினைக்காம பேராசையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் சாத்தியப்படுத்துறது அரசுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அந்த வகையில எனக்கு அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்னை போன்ற இளைஞர்கள் மதுவை வந்து
எங்க வீட்டிலலாம் நான் அந்த மதுவினால் சில பின்னடைவுகள்லாம் நான் செஞ்சிருக்கேன். பக்கத்து வீட்டில் பார்த்துருக்கோம், அடுத்த தெருவில் பார்த்துருக்கோம், செய்தி தினசரி பார்க்குறோம். குறிப்பாக முக்கியமாக நான் வந்து இந்த மதுவோட கோரத்தாண்டவத்தை எங்கே நான் அதிகமாக எதிர்க்கிறேன் அப்படின்னா, நம்ம தினசரி செய்தித்தாளில் தொலைக்காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு குற்ற செயலை பற்றி நடக்குது. ஒரு மகன் வெறி செயல், தாயோடையோ மது குடிக்க பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வயதான மூதாட்டியை வந்து கழுத்தறுத்து குற்றச்செயல்களுக்கு, அதாவது ஒரு குற்றச்செயலை ஈடுபடுறதுக்கு அவன் தன்னை தகுதி எப்படி படுத்திக்கிறேன் அப்படின்னா, ஒரு கொலையே பண்ண போறான், கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி போதை உள்ள அப்படின்னா அந்த போதையை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த அந்த மூர்க்கத்தனமான எண்ணங்களே தோண்டுன்னு நினைக்கிறேன். அதாவது டோட்டலாவே சமூகத்துல ஒரு குற்றங்கள், மக்களுக்கு எதிரான, சமுதாயத்துக்கு எதிரான, இன்னும் குறிப்பா சொல்ல போனா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள்ல பாத்தீங்கன்னா ஈடுபடுற அத்தனை குற்றவாளிகளும் ஃபர்ஸ்ட் மதுவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு போதை பங்கு அதுல அதிகமா கண்டிப்பா போதை ஆயிட்டு தான். ஏன்னா அவனுக்கே தெரியும் ஒரு அதாவது தன்னோட சகோதரி வயசுல தன்னோட மனைவி வயசுல இருக்கிறவங்களை போயிட்டு ஒரு கற்பழிக்கிறான் அப்படின்னா அவன் சுய சிந்தனையோட அவனால பண்ணவே முடியாது. அந்த போதை வந்து அவனுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அவனோட அறிவு கண்கள் மூடப்படுகிறது. அந்த உண்மையான அறிவு சிந்தனை வந்து மழுங்கடிக்கப்படும் போது அவன் மனித தன்மை இழக்கிறான். எந்த மிருகமும் போதை ஆகிட்டு மனிதனா மாறுறது கிடையாது. ஆனா மனிதன் போதை ஆகிட்டு மிருகமா மாறுறான். அப்ப இந்த குற்றச்செயல்களுக்கான அடிப்படை அடிநாதமே நான் மதுவா நினைக்கிறேன். அதனாலதான் அந்த மது வந்து நான் ஒண்ணு மூட சொல்லணும் அப்படின்ட்டு அந்த அரசுகிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அதே சமயத்துல நண்பர்களுக்கெல்லாம் அதை பத்தி நான் இதை பத்தி பேசும்பொழுது, ஒரு காலத்துல கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்துச்சு. கலாச்சாரத்தால நம்ம நார்மலா இப்ப இருக்கிற பாட்டில் இருக்கிற இந்த மதுனால, அதாவது உயர் ரகம், இதுலயே ரகம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு இந்த ரகத்தினால ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கும் பொழுது ஒரு 10 வருடத்துல அவனோட உடல்நிலை, குறிப்பா லிவர் போன்ற குடல் மற்ற எல்லா சம்மந்தப்பட்ட உடல் உறுப்புகளும் பாதிக்கிறது. இந்த கலாச்சாரத்தினால ஒரு 10 நாள்ல 1 மாசத்துக்குள்ளார பாதிப்பு உள்ளாயிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. அதனாலதான் அந்த கவர்மெண்ட் வந்து கலாச்சாரத்தை வந்து முற்றிலும் தடை பண்ணிட்டு இந்த இது மாதிரியான இதுல கொஞ்சம் மக்களை வந்து அவங்க திசை திருப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு காலத்துல கலாச்சாரத்தோட ஆதிக்கம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமத்துலயும் மூளை முடுக்கில் ஃபுல்லா இருந்துச்சு. கலாச்சாரம் வந்து எவ்வளவு பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நண்பர்கள்லாம் நாங்கள் அதை பத்தி பேசியிருக்கும் பொழுது, இப்போ கலர் கலரா எண்ணற்ற வடிவத்துல எண்ணற்ற ரகத்துல காஸ்ட்லியான சரக்குகள்லாம் விலைக்கு வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு மனிதருக்கு ஸ்டைலுக்கு குடிக்கிறவன் இருக்கான், துக்கத்தை குடிக்கிறவன் இருக்கான், கடுமையா 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டு டாஸ்மாக தட்டுறவன் இருக்கான், 12-1 மணி வரைக்கும் போயிட்டு டாஸ்மாக போயிட்டு தட்டுறவெல்லாம் இருக்கான். வேலை பழுனால குடிக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வேலை பழு அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. இல்லை, இது மிகப்பெரிய சாக்கு இன்னைக்கு இருக்கு. வேலை பழு அந்த கேட்டகரிஸ்ல அதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்ப என்ன கொடுமைனா சமூகம் எப்படி மாறிட்டு இருக்குதுன்னா, ஒரு கல்யாணமோ ஒரு நல்லது கெட்டது வீட்டுல நடக்கும் பொழுது லிஸ்ட் போடுறோம். கல்யாணத்துக்கு வந்து வாழைமரம், மளிகை ஜாமான், சமையல், இவங்க மாப்பிள்ள சரக்கு நீ வாங்கி தருவாப்ல ஓம் பொறுப்பு அப்படின்னு லிஸ்ட் போடுற அளவுக்கு பெரிய கேவலமான சூழ்நிலையா நினைக்கிறேன் நான். எப்படி இப்படிலாம் மாறிட்டாங்க, எப்படி தவிர்க்க முடியாத ஒரு இதா வந்து மது வந்து போயிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கலாச்சாரத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தேன். அந்த இருக்கிற சரக்குகள் வந்து இப்போ மற்ற நார்மலாக குடிக்கிறவங்களோட ஒரு 10 வருஷத்துல அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தின் மூலமா ஒரு 10 நாள் இல்லை 1 மாசத்துக்குள்ளாரே அவங்க உடல் உறுப்புகள்லாம் தொடர்ந்து அதை, ஏன்னா கலாச்சாரத்தால உயிர் பிழை ஒரு காலத்தில் நிறைய வந்துருக்கோம். அதற்காக திசை திருப்பி தான் கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க, இந்த இதை பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன உங்களுக்கு கரெக்டா ஒரு விஷயம் சொல்றேன், தடுக்க முடியாதது எதுவுமே கிடையாது நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் இறந்து போற கொரோனாவுக்கு கூட வீடு வீடா பரிசோதிச்சு மாஸ்க் போடாத கண்டுபிடிச்சு ஃபைன் போடுறாங்க. வண்டியில போறதுக்கு பாஸ் போட்டு எல்லாத்தையுமே அதை கட்டுப்படுத்துற பாம்பா இருந்து அதை கவனிக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு டாஸ்மாக்ல வந்து இப்ப ஒரு 10 மேக்ஸிமம் எத்தனாவது குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க, முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க 10ஆம் முடிச்சவங்க. இப்ப இதை வந்து இந்த இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, மதுவிலக்குத்துறை அமலாக்கத்துறையை விரிவுபடுத்தி மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு கொண்டாந்து நல்ல ஒரு இதா வச்சு அவங்க எல்லா இடத்துக்குமே விசிட் போறது, அவங்களுக்கான அதிகாரத்தை கூட அவங்களுக்கு துறை கொடுத்து, அப்ப நிறைய பேர் ஸ்டாஃப் உருவாகிறாங்க. சாராயம் விற்கிற அலுவலர்களை சாராயம் விழிப்புணர்வுக்கான அலுவலர்களாகவும், கள்ள சாராயம் இல்ல இது அரசாங்கம் வழக்கமா நடத்திக்கிட்டு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பேரளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து இந்த கலால் துறையிலேயே வந்து கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான
விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களான சில வடிவங்களை வந்து பண்ணி அதே ஆட்சியை குறை சொல்றதா சொல்லுவாங்க. இந்த ஆட்சியுமே எனக்கு ஒரு இடத்துல பர்சனலா ஏற்பட்ட அனுபவம் என்னன்னா, ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு மாவட்டத்துல போய் பண்ணும்போது என்னன்னா, சுய உதவி குழுக்கள் பெண்களை கூட்டு வந்து நிறுத்தி வச்சு அவங்க கையில பதாகையெல்லாம் கொடுத்து வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், மதுவை குடிக்க மாட்டோம்னா, அப்ப அதுல இருக்கிற பெண்கள் கேட்டது, நாங்களா போய் குடிக்கிறோம், எங்களை கூட்டு வந்து நிற்க வச்சு பண்றீங்களே, குடிக்கிறவங்களுக்கு சென்னாதானே இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கருத்து கூட அங்க எழுந்து. அப்ப என்ன நமக்கு இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, குடிக்கிறவங்கள்ட்ட நம்ம எதுவுமே சொல்ல, குடிக்கிறவங்களை வந்து வருவாய்க்காரர்களாக மட்டுமே நம்ம பாக்குறோம். அவங்க வந்து வருவாய்க்காரர்களா மாறிடுறாங்க. ஒரு நிமிடம், இப்ப இடையில அந்த குடிக்கிறவங்களை வருவாய்க்காரர்களா நம்ம பாக்குறவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மீம்ஸ் இருந்துச்சு, விருந்துகளுக்கும் குடிகாரர்களை யாரும் தூக்கி விட போவதில்லை, தூக்கி விட்டதில்லை, ஆனா விருந்துகளுக்கும் பொருளாதாரத்தை குடிகாரம் தான் தூக்கி விடலாம் அப்படின்னு ஒரு இது. இல்ல இது சிரிக்கிறதுக்காக இல்ல, எவ்வளவு ஒரு எனக்கெல்லாம் வலிக்குது, மற்றவங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம். இப்ப கடந்த ஆட்சியில இப்ப புதுசா வந்த ஆட்சியில கூட கிட்டத்தட்ட 37 அமைச்சரவைனா 37 துறைகளுக்கான அமைச்சரவைகள் இப்ப உருவாக்குனாங்க. அதுல அதுவும் வந்து முக்கியமான துறை இல்லாம 2-3 துறை கொடுக்குற அமைச்சர் தான் இந்த கலாத்துறை, மதுவிலக்கு ஆயத்துறை கூடுதலா பாக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி இருக்கிற இத்தனை அமைச்சரவையில் இல்லாத வருமானத்தை இந்த ஒரு துறையில மட்டும், ஏன்னா கவர்மெண்ட் வந்து அப்படிதான் பாக்குறதாக மக்கள் எல்லாமே சொல்றாங்க. பொருளாதாரத்தையே தூக்கி நிப்பாட்டுறது இந்த அரசாங்கம் கொடுக்குற நிவாரண பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து விமர்சனங்கள், இது இப்போ மக்கள் மத்தியில இருக்கிற விமர்சனங்கள். போன முறை பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு கடையை திறந்துட்டாங்க அப்படிங்கிறது, இப்ப 2000 ரூபாய் கொடுத்துட்டு கடையை திறந்துட்டாங்க அப்படின்ட்டு 4000 ரூபாய் கொடுத்துட்டு கடையை திறந்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் பொதுவாகவே மக்கள் மத்தியில இருக்குது. ஆனா இதுல நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றது, அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்ல. அதாவது அரசாங்கங்கள் வந்து எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியாவே, அதாவது எந்த விஷயம் நடந்தாலும் அதை குறையா சொல்லுவாங்க. இப்ப என்னை போன்றவர்கள் சமூகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்ப பெரம்பலூர் இளைஞர் இயக்கம் வந்து எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் ஒரு தவறுனா அதை சுட்டி காட்டுறதுக்கும், ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து இன்னொரு ஆய்வு பண்ணி அதை ஒரு மாற்றத்துக்கான நடவடிக்கை நீங்க எடுக்கணும்னு தான் நம்ம அரசை சொல்லுங்க தவிர, அவங்களை குறை சொல்றது நம்ம வேலையை நிச்சயமா குறை சொல்றது மட்டுமே வேலை இல்லை, குறை சொல்றது மட்டும் வேலை கிடையாது. அதை வந்து கவர்மெண்ட்டும் இப்ப செய்தித்துறை வந்து அதை சரியா அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமா அவங்க வந்து கோரிக்கையா தான் அதை பண்றாங்க, எதிர்ப்பா பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது அரசு அதை புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான நடுநிலையா பேசுறவங்களை வந்து அடக்கிடக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா அவங்க மேல வந்து நம்ம வந்து கருத்து வந்து என்ன, மக்கள் மத்தியில என்ன கருத்து நிலவுது, இதை நம்ம எடுத்துட்டு போறது நம்மளுடைய வேலையா இருக்குது. கண்டிப்பா அதனுடைய பிரதிபலிப்பா தான் கண்டிப்பா நாம வந்து இட்டுக்கட்டி பேசுறது இல்ல வந்து யூகங்களின் அடிப்படையில் பேசுறதெல்லாம் இல்ல. மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த சிக்கல் வந்து அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த அந்த மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நானே ஒரு விஷயத்த பொது வெளிக்கு நான் கொண்டு போறேன், என்னோட கையகத்தில் இருக்கிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இங்கே இது எப்போ நான் கொண்டு போவேன் அப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு போகிறதுனா நான் மட்டும் நினைக்கிறதுனால கிடையாது. இப்போ நான் நினைக்கிறத பரவலாக எல்லாமே நினைக்கும் பொழுது, இப்போ மதுவிலக்குலாம் அந்த மாதிரி தான், நான் மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நாடே குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு மதுவிலக்கை நோக்கி போகணும்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாத்தோட கையிலையும் குறிப்பாக பெண்கள், சின்ன பிள்ளைங்க, இன்னும் வயசானவங்களோட கையிலலாம் இதை போயிட்டு அவங்களோட குரல் வந்து இன்னொரு தளத்துக்கு போகாது. அவங்க வீட்டில் அந்த தெருவில் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த குரல் கொண்டு சேரும். இப்போ இதை நான் பொதுவெளிக்கு கொண்டு போகும்போது இவங்களோட குரலாக தான் என்னோட குரல் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமா நீங்க இந்த மது இது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம இன்னொரு கவனமா ஒரு விஷயத்த ஆய்வு செய்ய வேண்டியது என்னன்னா, எப்படி இந்த மது பழக்கம் வந்து எல்லா வயதினருக்கும் வந்து சேர்ந்தது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கல்லூரிகள், பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் மது பழக்கத்துக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அப்ப ஒரு ஏதாவது விசேஷம் இல்ல நண்பர்களோட பார்ட்டி இல்ல வேற ஏதாவது இது மாதிரி சேர்ந்து ஒரு கூடுதல் ஒரு 4-5 பேர் சேர்ந்தாவே இதுக்காகவே கூடுதல் மனநிலையெல்லாம் வந்துருது. கூடுனா சரக்கடிக்கிற நாள்லாம் சரக்கடிக்காதவே கூடுற விஷயம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப இந்த பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து பிரிக்க முடியாததா வருது. நீங்க சொன்ன மாதிரி கல்யாண பட்டியல போடுற மாதிரி இதை பிரிக்க முடியாத மாதிரி கல்யாண பட்டியலா இருக்கும், இறப்பு பட்டியலா இருக்கும், பர்த்டே ஃபங்க்ஷன். நீங்க ஒரு காலத்துல இந்த மது குடிக்கிறவங்க வந்து தலையில துண்டு போட்டுக்கிட்டு தெரியாம போய் குடிச்ச காலமா, ஆனா இன்னைக்கு குடிக்காத இருக்கிறவங்களை வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இப்ப என்ன சும்மா ஒரு பெருமைக்காக சொல்ல, ஒரு வண்டியில நான் போயிட்டு இருக்கேன், நான் போற வழியில ஒருத்தருக்காக நிக்கிறனோ இல்ல இடையில பைக்ல போயிருக்கும் ஒரு போன் வருது, ஓரமா நின்று பேசுறானோ பார்க்கும்போது
நான் நிக்கிற இடம் சரக்கு கடை, அதாவது ஒயின் ஷாப் பக்கத்துல இருந்து நிக்கிறேன்னா பார்த்து நிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, எதுக்காக நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆமா, ஏன்னா இப்ப பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சாலும் கல்லு குடிக்கிற சொல்ல அந்த இப்ப வந்து இருக்கு. நம்ம எங்கெல்லாம் நம்மளை நிரூபிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. இந்த சமூகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. சத்யா அந்த இடத்துல நிக்கிறான், ஒருவேளை அவன் நண்பனை யாரோ சரக்கு வாங்க அனுப்பியிருப்பான், இப்போ ஊர்ல அதுக்காக நிக்கிறான் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம அவ்வளவு தெளிவா போட்டு இந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கா இல்ல இந்த பழக்கத்தை இல்லாம செய்யறதுக்கான என்ன வாய்ப்புகள் நமக்குள்ள இருக்கு? அரசு வந்து நல்லா சொல்றேன், நிறைய விஷயத்த வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் இருக்கும். புதிய அரசுகிட்ட நான் எதிர்பார்க்கறது அதுதான். ஏன்னா இப்போ அவங்க ஆட்சி பொறுப்புல வந்தவொடனே மிகுந்த கொரோனாவோட ஊரடங்கு இந்த பிரச்சனைகள் அதோட எதிர்ப்பு நிறைய இருக்கிறதுனால அதை குறித்தே அவங்களோட செயல்பாடு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நாங்களாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, மக்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. சென்ற ஆட்சியில மதுவுக்கு எதிராக நீங்க என்னென்னலாம் அந்த ஆட்சியில் இருக்கவங்களை செய்ய சொன்னீங்களோ அதை நீங்க செய்யுங்க போதும். நாங்க ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல. அது எங்களுக்கு ஆசையோ பேராசையோ கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். போனதுல நீங்க என்ன சொன்னீங்க, கரையை குறைக்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன நீங்க முன் வச்சு, ஆமா அதை என்னென்ன முன் வச்சீங்களோ இப்ப நீங்க அதை நீங்க வந்து செயல்படுத்துங்க. அதிகபட்சமா 5 வருடம் ஆட்சி காலம் சொல்றாங்க. 5 வருட ஆட்சி காலம் முடியும் பொழுது உங்களுடைய சாதனை பட்டியல்ல மதுவில்லாத தமிழகத்தை நான் உருவாக்கியிருக்கோம், எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றேன். கடையை மூடிட்டோம், கடையை மூடுறாங்கன்னு சொல்லிலாம் எந்த எதிர்கட்சியும் குரல் கொடுக்க மாட்டாங்க. 500 கடையை அதிமுக மூடும் போது கூட திமுக கட்சி வந்து வரவேற்றாங்க தவிர 500 ஏன் குறைத்தீர்கள் அப்படின்னு யாரும் கேட்கல. நீங்க நெடுஞ்சாலைகள் நிறைய விபத்துகள் நடந்த போது கூட பார்த்தோம் அப்படின்னா அப்போ அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு அப்போ ஒரு கண் துடைப்பு, கண்மூடி இல்ல அந்த மதுக்கடைகள் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னது வந்து அது ரோட்டு பக்கம் இருந்த வாசல்லையே ரோட்டு பின்பக்கம். இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த 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 விஷயத்துல இருந்து அதனுடைய வேரை அறுக்காமல் அதை வேற அறுக்காமல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பக்கம் கிளைய வெட்டி விட்டு இது இன்னுமே வளராது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான மனநிலை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா தோணுது. அதனால இந்த புதிய ஆட்சியாளர்கள் வந்து இதுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா. அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தென்படுதுனேன். மக்கள் அதிகமாக கூடுற ஒரு நிகழ்வு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கலாம், கோயில் திருவிழாக்கள் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு மாநாடு, ஒரு எந்த விஷயமா இருக்கட்டும், அங்கே நடக்கிற பகுதியில் சுற்று வட்டாரத்தில் ஒரு குறிப்பாக அந்த மாவட்டத்துக்குள்ளாரையே டாஸ்மாக் வந்து விடுமுறை இயங்கக்கூடாது. ஏன்னா அதோட விகிதம் குறைஞ்சிரும். இப்போ 11 மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்வுல கொடுக்கவே இல்லை. மாநிலத்தை தாண்டி கர்நாடகாவில் போயிட்டும் பாண்டிச்சேரியில போயிட்டும் தமிழ்நாடு மக்கள் போயிட்டு சாராயம் வாங்கிட்டு வந்து குடிச்சாங்க. இந்த 11 மாவட்டத்தில் இருக்கவங்க தமிழ்நாடுக்குள்ள மற்ற மாவட்டத்துக்கு வராமல போயிருவாங்க. பெரம்பலூர்லேயே ஒரு சர்வே எடுத்துட்டோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த 11 மாவட்டத்தில் இருக்கிற கட்டுப்பாடு அப்படியே இருக்கு. திருமானூர் அரியலூர் ஏரியாவில் மது விற்பனை இரட்டிப்பாயிருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் அந்த கட்டுப்பாடு அப்படியே இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம் இந்த பக்கத்துல மது விற்பனை இரட்டிப்பாயிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் மக்களை எப்படி கட்டுப்படுத்தணும்னா நம்ம முழுமையாவே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். படிப்படியா கடைகளை குறைக்கிறது, இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கடைகளை சுத்தமா மூடுறது, அந்த பகுதியில அந்த வார்டுல மட்டும் மூடக்கூடாது, அந்த மாவட்டத்திலேயே மூடணும். அப்படியே அவங்க மாவட்டத்தில் மூடுறாங்கன்னு தெரிஞ்சா வெளி மாவட்டம் வாங்கிட்டு வந்துருவாங்க. முதல்ல வாங்கி வைக்கிறதுலாம் இருக்குது. முன்னாடியே நீங்க முன்னேற்பாடுகளே பண்ணாலும் கூட எண்ணிக்கை குறைஞ்சிடும். 100 பேர் குடிக்கிறது 50 பேரா மாறும். காந்தி ஜெயந்தி எல்லாம் காந்தி ஜெயந்தி எல்லாம் வந்து முதல்ல வந்து சேல்ஸ் உச்சத்தை தொட்டுருது. கண்டிப்பா காந்தி ஜெயந்தியோட முதல் நாள் சர்வே எடுத்து பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு கடை ஒரு மாவட்டத்துல 50 லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னா காந்தி ஜெயந்திக்கு முதல் நாள் 80 லட்ச ரூபாய் 100 லட்ச ரூபாய் 1 கோடி வரைக்கும் அத விற்பனை ஆகுது. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்பொழுது காந்தி ஜெயந்திக்கு வந்து ஏதோ காந்தி கொடுக்குற மரியாதை நினைக்கிறாங்க. பட் ஆனா இதோட நோக்கம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காந்தி ஜெயந்திக்கு விடுமுறை அப்படின்னா காந்தி ஜெயந்திக்கு முதல் நாள் விடுமுறை போடணும், காந்தி ஜெயந்திக்கு அடுத்த நாள் விடுமுறை போடணும். மதுவிலக்கை நோக்கி நகர்த்தணும். விடுமுறைங்கிறத விட மதுவிலக்கை நோக்கி ஒவ்வொரு படிநிலையா காந்தியினுடைய கருத்தா இருக்குது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா காந்தி பிறந்த மண்ணில் மட்டும்தான் என்ன கேட்டா பிறந்த மண்ணுங்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து பார்க்கும்போது காந்தியோட நாடு இந்தியா இல்ல. நிச்சயமா நம்ம உள்நாட்டுல பார்க்கும்போது காந்தியோட மாநிலம் குஜராத். குஜராத் உள்ள போயிட்டோம்னா காந்தியோட மண் போர்பந்தர் ஆயிடும். உலகளாவிய இருந்து பார்க்கும்போது இந்தியான்னு வரும்போது இந்தியா முழுமையும் மது இல்லாத இந்தியாவா உருவாகணும். இது நான் நினைக்கிறது ரொம்ப பேராசையோட இருக்கலாம்.
குறிப்பா தமிழ்நாடு வந்து மது இல்லாத தமிழகமாக உருவானா கூட ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து பெரும்பான்மையாக மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடியது ஒரு கொண்டாட்ட மனநிலை. எல்லா சூழலும் வாரத்தில் எல்லா நாட்களும் மது வந்து பயன்படுத்தி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க. காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்து கண்டிப்பாக மது குடிச்சாகணும்னு இருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிற மாணவர்களும் கூட இதில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே என்னன்னா ஒரு ஜாலியாக ஒரு கொண்டாட்ட மனநிலையில நான் செய்யறதெல்லாம் சரிங்கிற மனநிலையில தான் அவங்க கண்டிப்பாக. அதில் குறிப்பாக ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கிறது உதாரணம், இப்போ இந்த கொரோனா ஊரடங்குல மதுக்கடையை திறந்த உடனே ஒரு பெண் ஒரு 25 வயசு நிறைய பாட்டில் ஒரு பாட்டில வாங்கிட்டு போற அந்த காட்சி சத்தியமா எனக்கு நெஞ்சு வலிக்குது. அதாவது சமூகம் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம இதெல்லாம் திருத்திட்டு இருக்க காலத்துல இந்த பெண்களும் அது உள்ளாகுறாங்க பாருங்க. அதை அப்ப வந்து மது குடிக்கிறத வந்து அவங்க ஸ்டைலா நினைச்சுக்காங்களா, ஒரு ட்ரெண்ட். அப்ப மது இல்லாத உலகத்தை இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல அதாவது நம்ம அது குறித்து இன்னும் நிறைய பேசலாம். இப்ப ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி போட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இல்ல ஆண் பெண் சமம். இப்ப ஆண் வந்து ஒரு பைலட் ஆண் செய்யற தவறுகளையும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆண் வந்து ஒரு பைலட் இதா இருக்கும்பொழுது பெண்ணும் வந்து வராங்க, வரவேற்கத்தக்கது. இப்ப ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் வரவேற்கத்தக்கது. இப்ப பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பெண். ஆண்கள் இருந்த காலத்துல இருந்து இப்ப பெண்கள் வந்து ஆட்சியராங்க, அடுத்தது மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்தாங்க. அதெல்லாம் வரவேற்க. ஆணுக்கு வந்து பெண் தவறுகள் வந்து எல்லாரும் கேட்டாங்கன்னா ஆண் வந்து ஒரு பெண் வந்து சமம் சொல்றக்கூடிய இடத்துல கூட கிடையாது. நீ வந்து இன்னும் கூடுதலான கூடுதல் தான். நீ நம்ம கூடுதலான சொல்ற அளவுக்கு நம்ம கிடையாது. இன்னும் அதிகமான சக்தி படைத்தவங்க தான். அதுல அதை தாண்டி தப்பு நடக்கும்போதும் ஒரு தவறுக்கும் இவங்க போயிட்டு அதை போய் நேரடி தப்புன்னு தெரிஞ்சு போய் அந்த இடத்துல போய் சமமா நின்றுட்டு அதை அந்த பொருத்தி பார்க்கவே கூடாது. ஒரு தவறுல இப்ப இன்னைக்கு என்ன அதிகபட்சமா ஆண் கத்தி எடுத்து கொண்டான், ஆண் வந்து இது மாதிரி பல வெறிச்சிகள் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னா பெண்ணும் அதை செஞ்சுட்டா வீரமிக்க பெண்ணாவும் ஆணுக்கு நிகரா சமமாயிருவாங்களா? அது கிடையாது. சமுதாயத்தோட வளர்ச்சியில ஆணுக்கு நிகரா பெண் எல்லா தரங்களையும் வேலை பார்த்தாங்கன்னா அதை வரவேற்கத்தக்கது. பாட்டில் வாங்குறதுல போட்டி போட்டுட்டு பெண் போய் நின்றுக்கிட்டு பெண்ணுக்கு ஒரு லைன் கொடுங்கன்னு போய் போறான்னா இது சமூகத்தோட கேடு, மிகப்பெரிய கேடு. இல்லை அதெல்லாம் நான் சொல்றேன். இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்ப மது பிரச்சனைகள் மட்டும் தான் இளைஞர்கள் சொல்லும்போது நம்ம ஆனா பாக்குறோம். ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு தமிழகத்தோட வளர்ச்சிக்கு இளைஞர்கள் அப்படின்னு குறிப்பிடும் போது எல்லாரையும் சேர்த்துதான். அதுல மாணவர்கள் வராங்க. வந்து இந்தியா வந்து இளைஞர்கள் சக்தி அதிகமா இருக்கிற ஒரு நாடு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து எல்லா துறைகளிலும் இளைஞர்கள்னா ஆண் பெண் இருபால இருந்து சேர்த்து தான் கொண்டு போறோம். அனைத்து துறைகளிலுமே வந்து இளையோர் சக்தி அதிகமா இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப, ஏன்னா அது பெருமைப்படக்கூடிய விஷயம். எல்லா விஷயத்துக்குமே வந்து இளைஞர்கள் வந்து, ஏன்னா இன்னைக்கு சில நல்ல சமூக மாற்றத்தை வந்து இளைஞர்கள் பற்றி பேசினோம்னா இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு அதிகப்படியா இருந்த இளைஞர்கள் தான் வந்து அந்த இடத்துல நிர்வாகத்துக்கான அதிகாரத்துக்கான இடத்துக்கு போவாங்க. அப்ப அந்த மாற்றத்தை அவங்க செய்வாங்க. இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற அரசுல சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க நீங்க சொன்ன விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி இப்ப இளைஞர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 12வது படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன் வந்து ஒரு மது பிரச்சனை மட்டும் இல்ல, சமூக மாற்றத்துக்கான ஒரு பிரச்சனையை வந்து அவன் நினைச்சான் அப்படின்னா நாளைக்கு அவன் தான் அதிகாரியா போறான். கலெக்டராவோ, எஸ்பியாவோ, வட்டாட்சியராவோ, தாசில்தாராவோ இவன் தான் ஆக போறான். அப்ப நீ அங்க போய் அதை பண்ணணும். அந்த தலைமுறை மாற்றத்தை நோக்கி தான் நல்லபடியா நேர்மையா ரொம்ப சீரா போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுல குறிப்பா மது, அந்த மதுவை வந்து இளைஞர்கள்ட்ட இருந்து நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இதை விட இப்பயே தமிழ்நாடு வந்து வளமான தமிழ்நாடா உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில எல்லா விஷயத்திலுமே இருக்கு. இந்த மாதிரியான சமூக சீர்கேடான விஷயத்திலையும் தமிழ்நாடு முன்னாடி போயிட்டு இருக்கிறது மிக மிக கவலைக்கிடாது. இது என்னன்னா ஒரு இந்த வளர்ச்சியை எல்லாத்தையுமே ஒரு படி வளர்ச்சியை இந்த சீர் இல்லாத இந்த இளைஞர்கள் இந்த சமுதாயம் சீர் இல்லாமல் போச்சுன்னா ஒரு 3 படி 4 படி பின்னோக்கி வரும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேசத்தினுடைய கொள்கை, அந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை நீங்க கெடுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள வந்து நீங்க இளைஞர்கள் கையில போதையை கொடுத்தா போதும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான், நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நீங்க வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அவங்க வந்து ஒரு அடுத்த தலைமுறை, அந்த தலைமுறை கையில கொண்டு போயிட்டு நம்ம போதையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த தலைமுறை வந்து வேற வளர்ச்சி குறித்தோ வேற திட்டங்கள் குறித்தோ சமூகம் குறித்தோ யோசிக்க மாட்டாங்க. எதிர்கால திட்டமே இல்லாம போயிடும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். நாளைக்கு இப்ப அவங்களோட வளர்ச்சி வந்து உலகளாவே பார்த்தோன்னா மற்ற நாடுகள் வந்து 1, 2, 3, 4, 5 போயிட்டு இருக்கும் பொழுது
இங்க 3லயே தடைப்பட்டுருச்சு அப்படின்னா 3ல இருந்து 4 போறதுக்கு வாய்ப்பே இல்லாம. ஆனா நமக்கு கீழே இருந்த அந்த வளர்ச்சி விகிதத்துல அந்த நாடுகள் எல்லாமே நம்மளை தாண்டி போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க சொல்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப கவனமா இந்த விவாதத்தை இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ற நாங்க ரொம்ப உள்வாங்கி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ மூலமா காணொலி மூலமா பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கணும். இது எதற்காக நாங்கள் பேசுறோம், எதிர்காலத்துக்கு தேவையானதான் இப்ப பேசுறோம். இதை இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மாதிரியோ பேராசிரியர் சந்திரமௌலி அண்ணா மாதிரியோ யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் கருத்துக்கள்லாம் வெளியே வந்திருந்தது அப்படின்னா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஆண்களுக்கு முன்னாடி இல்லை. பொதுவாகவே போராட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு போராட்டம் நடத்துறோம், மதுவுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாங்க, மதுவுக்கு எதிரான போராட்டம் நடத்தி முடிச்சுட்டு அடுத்து எங்கேயாவது ஊருக்கு வெளியில போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் மது பாட்டில் தான் கொடுத்து சப்ளை செய்யற ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு பண்பாட்டை உருவாக்கி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு தலைமுறையினுடைய கொள்கையை வளர்ச்சியை காலி பண்றதுக்கு அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இளைஞர்களே இப்ப பார்த்தோம்னா, இப்ப எலெக்ஷன் நேரத்திலே பார்த்தோம்னா அவங்களுக்கு தேர்தல் திருவிழானா என்ன, தேர்தல்ங்கிறது திருவிழா கிடையாது, தேர்தல் ஜனநாயகத்திற்கான திருவிழா. இப்ப இது அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, டெய்லியுமே ஓட்டு கேட்க போறதுக்கு சாப்பாடு, கையில ஒரு 200 ரூபா 300 ரூபா காசு, 500 வரைக்கும் பண்றாங்க. வசதியா இருக்கிற வேட்பாளர் 1000 ரூபா கொடுக்குறாங்க காசு. அவங்க நாளைக்கும் கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்னு அவனை போதையிலே கொண்டு போறதுக்கான சாராயப்பாடு. இதை கொண்டு போயிட்டு அரசியல்வாதிகள் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பண்பாடா கொண்டு போய் எதெல்லாம் பண்பாடு, தமிழை வளர்க்கணும், மொழியை வளர்க்கணும், பண்பாடு எல்லாம் குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கோ குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கோ மட்டுமல்ல, சர்வ கட்சிகளுக்கும் சர்வ அமைப்புகளுக்கும் எல்லா கட்சிகளுக்குமே எல்லா கொண்டாட்டங்களுக்குமே ஒரு மினுமினுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது மினுமினுக்கக்கூடிய விஷயம்னா, ஒரு 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 கூட்டத்துக்கு 100 பேர் வாங்க அப்படின்னா வர மாட்டாங்க, ஒரு 80 பேர் வருவாங்க. இதுவே அந்த அந்த கூட்டம்லாம் முடிஞ்சு சாப்பாடு, பிரியாணி, சரக்கு அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்துருவாங்க. இந்த பேக்கேஜ் இருக்கு தெரிஞ்சுன்னா 120 பேர் வந்துருவாங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வருவாங்க, கூட்டு வருவாங்க. ஏன்னா அங்கதானே நம்ம சரக்கடிக்கும் போது தானே நம்மளுக்கு சகோதரத்துவமே பெருகுது. நீங்க தேர்தல் கடன்கள் இப்ப நான் சமீபமா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளவு இளைஞர் கூட்டம்லாம் பார்க்கல. அப்ப சில கட்சிகளுடைய இந்த பிரச்சார காலங்கள்ல பார்க்கும்போது சில இளைஞர் கூட்டம்லாம் பார்க்கல. பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னா சாயங்காலம் ஒரு பேக்கேஜ் இருந்திருக்கு. கண்டிப்பா ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்ப சும்மா ஒரு சுத்திட்டு இருக்கிற ஒருத்தரை கூட்டு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமா அவர் தொடர்ந்து அந்த வேலையில அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலைமுறை வளராம சிந்திக்காம இருக்கிறதுக்கு நீங்க எதை அவங்க கையில கொடுக்கணும்னா போதையை கையில கொடுத்துட்டா போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம அன்னைக்கு. காசு கூட இன்னொரு நாளைக்கு சம்பாதிச்சு அந்த போதை என்ன ஆகுதுன்னா, இவன்ட்ட போனா மட்டும்தான் நம்ம ஃப்ரீயா போயிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மழுங்கடிக்கிற விஷயம். இளைஞர்கள் சமுதாயம் அடுத்து யோசிக்க கூடாது. நீங்க எந்த விஷயம் குறித்தும் போராட்டமோ யோசனையோ வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா. கண்டிப்பா. அதனால ரெண்டாவது நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம், இன்னைக்கு இளைஞர்களா இருக்கவங்க தான் நாளைக்கு அதிகாரிகளா மாற போறாங்க, ஆட்சியாளர்களா மாற போறாங்க. அந்த ஒரு விஷயம் வருது. இப்ப இந்த பழக்கத்தை இவங்க தொடர்ந்துன்னா இது ஒரு தொடரும் பண்பாடா மாறிடும். கண்டிப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மரக்கன்றுகள் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஏதாவது பிறந்த நாளை ஒட்டி மரக்கன்றுகள் கொடுக்கறது, மற்ற யாராவது பெரிய மனிதர்களோட நினைவு நாள்ல மரக்கன்றுகள் கொடுக்கறது. கடைசியா ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் சொன்னோம்னா, மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையா வெறும் மாலை போறதுனால ஒரு மரியாதை வந்துடும் அப்படியெல்லாம் தாண்டி, அவர் இறந்த அன்னைக்கு அவரோட படத்துக்கு நம்ம இளைஞர்கள் இயக்கம் சார்பா மலரஞ்சலி செலுத்தி அதை தொடர்ந்து 100 மரக்கன்று மக்களுக்கு கொடுத்தோம். 20 மரக்கன்று நட்டு வச்சோம். இப்ப இளைஞர்களுக்கு நான் பொதுவாக என்ன சொல்லிக்க விரும்புற விஷயமா இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கொண்டாட்டமான நிலை நிச்சயமா அது உங்க தனிப்பட்ட உரிமை தான். நாங்க அது ஒரு விஷயம், அதுக்குள்ள யாரும் வர முடியாது. கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் பிடிக்கிறேன்னா இப்ப கேள்வி கேட்கிற அளவுலாம் என்னோட சொந்த உரிமைன்னு சொல்லும் போது நம்ம அப்படி ஒரு நிலை உருவாயிருச்சு. அப்ப என்ன பண்றோம், நம்ம யார்கிட்ட சொல்லலாம், நமக்கு கூட இருக்கிற நம்ம சொல் பேச்ச கேட்கிற சகோதரர்களா நண்பர்களா பழகி. நான் என்ன சொல்றேன், நம்ம சொல் பேச்ச கேட்கணும் கூட அவசியம் நான் எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னு, நீ எது சரின்னு யோசிங்க. கண்டிப்பா. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரியா? உனக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு, நீ சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு, உன்னுடைய இருக்கக்கூடிய சுற்றத்தாருக்கு எது சரியா இருக்குதோ அதை செய்யுங்க. சரியா? நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்குன்னு வருகிற போது சில விதிவிலக்குகளை வச்சுக்கிறோம். கண்டிப்பா. மற்றவர்களுக்குன்னு வருகிற போது ரொம்ப கெடுபடியா அந்த விதிமுறைகளை கடமை. இதுலயே நம்ம
நான் குடிக்காம இருக்கணும் அப்படின்னு என்னோட தகுதியை நான் ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொருத்த நான் குடிக்காதன்னு சொல்றதுக்கான முதல் தகுதியே நான் குடிக்காம இருக்கணும். நிச்சயமா நிச்சயமா. ரெகுலரா குடிக்காதடா, என்ன மாதிரி ஒரு நாள் 2 நாள் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்றான்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு இல்ல தகுதியை நம்ம நீங்க இந்த மது பழக்கத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது பண்டிகைகளுக்கு குடிக்கிறவங்க, தினசரி குடிக்கிறவங்க, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களோட ஒப்புதலோட குடிக்கிறதாக மட்டுமே வாழ்றவங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு சோசியல் இருக்கு. நீங்க ஆரங்க பழங்காலத்துல இருந்தே பழக்கம் இருக்கு, இந்த மது பழக்கம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தொழில்நுட்பத்துல இன்னைக்கு இது பழங்காலத்துல இருந்தே விஷயம் நடந்திருந்தாலும் கூட இதை எதுக்கு நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னோம்னா, அந்த காலத்துல வந்து மது குடித்ததுனால எந்த குற்றச்செயலும் நடக்கல. இது வந்து ட்ரெண்டா போயிட்டு குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கு, வன்முறைகளை தூண்டுறதுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் பிரியறதுக்கு, அழியறதுக்கு. அன்னைக்கு வந்து மது, அதாவது இந்த கல் குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கை உணவு முறையில ஒன்னாதான் அது இருந்தது. அதாவது இயற்கை உணவு முறை அவங்க வாழ்ந்து இருக்கக்கூடிய சார்ந்த உணவு முறையில ஒன்னாதான் அதை வச்சிருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி குற்றங்களுக்கான அடிப்படையாக நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் நீங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அடித்தட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படுவது கண்கூடா தெரியுது நமக்கு. நீங்க ஒரு அலுவலர் வந்து யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போய் குடிக்கிறாருன்னா அவரும் குடிக்கிறவர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒருத்தர் வாங்கிட்டு குடிச்சு ரோட்ல வந்து கிடக்குறாருன்னா 2 பேருமே குடிக்கிறவங்க தான். ஆனா இதுல என்னன்னா, இவர் வந்து குடிகாரனாக அவர் வந்து ஒரு சிறந்த அலுவலராக வந்து அவரு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சத்தம் போட மாட்டாரு, அவர் வந்து அவரு காமா இருப்பாரு, குடிச்சாருன்னு தெரியாது. அப்ப அவரு அந்த அளவுல நல்லவரா மாறி இருக்காரு. நம்மளோட அந்த மதிப்பீடுகள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்ப இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை முறையில இந்த மது வந்து எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. இவங்க இன்னும் வளரணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முட்டுக்கட்டையா இருக்கு. அதுதான் நம்ம பேச வேண்டியது. இளைஞர்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய கொண்டாட்டங்களை வேறு ஏதேனும் சமூக பங்களிப்புக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதாவது கொண்டாட்டத்திற்கான மடைமாற்றம். அதாவது குறிப்பா நான் இப்ப விளையாட்டுகளை வந்து நான் அதிகமா ஊக்குவிக்கிறேன். நான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு மனிதனா உருவாகிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு விளையாட்டு வந்து சரியான கருவியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப விளையாட்டு எல்லாமே உடல் தகுதியை பொறுத்த அளவுக்கு. அப்ப உடல் தகுதி ஒரு கிரிக்கெட், இப்ப நான் வந்து பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, போட்டிகள், தரமான போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதை ஊக்குவிக்கிற விதமா நிறைய செயல்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் தாண்டி நிறைய கேமுக்கு வந்து விளையாட்டுகளுக்கு வந்து ஒவ்வொரு நம்ம கூட இருக்கிற மனிதர்களை, நம்ம சகோதரர்களை நம்ம வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். ஏன்னு கேட்டோம்னா, எல்லா விளையாட்டுகளும் உடல் தகுதியை பொறுத்து. அப்ப அந்த உடல் தகுதிக்கு வந்து ஊறு விளைவிக்கிற விதமா இந்த மது இருக்கு நான் உணர்ந்துருவோம். அப்ப அதை கட் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஒரு போட்டி இருக்கு. சமீபத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, வட சென்னைன்னு ஒரு திரைப்படம். ஆமா ஆமா. அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலா வந்து நம்ம கடல்ல வந்து வெளிநாட்டு பொருட்கள் எடுத்துட்டு ஊக்கு பாட்டி எடுத்துட்டு வந்து உள்ள வருவாங்க. அந்த கதாநாயகன் பைனாகுலர் எடுத்துட்டு வருவாப்புல. அங்க பசங்க எல்லாம் கோலி குண்டு விளையாடுவாங்க. அப்ப அவரு சொல்றாரு, கோலி விளையாடக்கூடாதுன்னு எத்தனை தான் போய் வேற ஏதாவது போர்டு அடிங்க, வேற ஏதாவது விளையாடுங்கன்னு சொல்றேன். இல்லை, ஏன்னா இந்த கோலி குண்டு வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போக முடியாது. கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போக முடியாதுன்னா தகுதிப்பாடுகளுக்கு தகுதி மாறு அது பயனுட்டாங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. நான் கூடுதல் நினைக்கிறேன், சமுதாயத்துல படங்கள் வந்து எல்லா படத்தையும் படமா பார்க்கலாம். சில படங்கள் பாடங்களா மாறும். ஆமா, அந்த பாடங்களா உருவாக்கி நம்ம வந்து 19 சில விஷயங்களை மறுத்துருவோம், இது நல்லா இல்ல, இது சரியில்லை அப்படின்னு. ஆனா நீங்க சில காட்சிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அந்த காட்சி வந்து கோலி நம்ம விளையாடுறோம், நம்மளுடைய பண்பாடு, அதுல ஒன்றும் மாற்றமா தேசிய லெவல்ல விளையாட போய் முடியாது. நீ என்ன பண்ணனா, இந்த விளையாட்டுல இருந்து நீ அதுக்கு மாறி உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா, அந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்பு போர்டு விளையாண்டு ஜெயிச்சான்னா வந்து வேலைக்கு போயிடுவான், கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுக்கு கவனத்தோட நீ கத்தி எடுக்கிறது இல்ல மத்த விஷயத்த பண்றதுனால உன்னோட அந்த கவர்மெண்ட் கனவு காணாம போகுதுங்கிறத சொல்லிட்டு போவாங்க. இப்ப இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மது பழக்கம் என்பது அதே போலதான். நீங்க எங்க கனவு ஒரு இடத்துல மடைமாற்றம் பண்ணணும், விளையாட்டுல கொண்டு போயிடணும், சமூக ஆர்வலர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொண்டு போயிடணும். ஆமா, இல்லன்னா அவனுக்கு எக்ஸாம் போக்குவரத்து ஏதோ ஒரு மடைமாற்றம் விஷயத்துல உங்களுக்கு அரசு தான் பண்ணணும். பொதுவாக அந்த இளைஞர்களுடைய கொண்டாட்ட மனநிலை என்பது பார்த்தோம்னா ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு ஒரு சமூக பங்களிப்பா மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அரசு இந்த அரசோட கடையை மூடுறது மட்டும் கிடையாது.
இப்ப தமிழ்நாட்டுல மதுவிலக்கு நம்ம கொண்டாந்துட்டு கர்நாடகாவில் மதுவிலக்கு இல்லைன்னா இங்க இருந்து அங்க வாங்கலாமா அவங்க? எங்க கிடைச்சாலும் குடிக்கவே கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்து மாத்தணும். ஒட்டுமொத்த அதுதான் ஆரோக்கியமான சமூகமா மாறுறதுக்கான ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்கள் வந்து எல்லா தளங்களிலும் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர கண்டிப்பா இந்த ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமான நிலை, எந்த விஷயம் கிடைச்சாலும் அதுல கொண்டாடுவது. ஆமா, அதை வந்து இது பண்றது. இது கொண்டாட்டத்தோட வடிவம் காரணம் மாறி இருந்தாலும் கூட அந்த கொண்டாட்டத்தோட முடிவு போதையில தான் வந்து நிக்குது. ரெண்டாவது சமூக குற்றங்களுக்கு வந்து அடிப்படையான காரணமா இது இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சமூக குற்றங்களை குறைக்கணும் அல்லது இந்த ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த போதை இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் மட்டும்தான் சாத்தியம். கண்டிப்பா குற்ற செயல்கள் இருந்து வரணும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருந்து தீர்வு கிடைக்கணும். அதற்கு அடிநாளமா விளங்குற இந்த மதுவை ஒழிச்சவும் நிச்சயமா ஒழிச்சவங்கன்னா 100% உடனே கொண்டு போக முடியாது. படிப்படியான படிநிலைகள் மூலமா தான் கடைகள் குறைப்பு, அந்த நெடுஞ்சாலைகள்ல போன தடவை கண் துடைப்புக்காக பண்ண விஷயத்த இந்த கம்பல்சரி பண்ணி ஆகணும். நெடுஞ்சாலைகள்ல மாநில நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடாது அப்படின்னா விபத்து குறையும். அது தொலைநோக்கு பார்வை அது எல்லாமே. நெடுஞ்சாலைகள்ல இருக்கிறதெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு நான் சென்னைக்கு வெளியூர்லாம் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது. கடந்த முறை ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரும்போது கூட போன ஆட்சி காலத்தில் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதற்கான கூட்டத்துக்கு வந்து திரும்பி போகிறவங்க எல்லாமே நெடுஞ்சாலைகளில் உள்ள அத்தனை டாஸ்மாக் கடைகள்லையும் டாஸ்மாக் கடைகளுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை ஹோட்டல்ஸ், டீ கடை எல்லா கடையிலுமே அவ்வளோ கும்பல், போக்குவரத்து நெரிசல். அது எல்லாமே ரொம்ப அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா உயிர் தானே பிரச்சனை, உயிர் தான் பிரச்சனை. இப்போ அவங்க போதையில் போகிறவங்க அவங்க விழுந்தாங்கன்னா அவங்க மட்டும் பிரச்சனை. அவன் இன்னொரு வண்டியில பெரும்பாலான விபத்துகள் பாத்தீங்க அப்படின்னா போதையில இருக்கிறவர் வாகனம் ஓட்டி போதையில் இல்லாத பல குடும்பங்கள் விபத்துல இறந்து போன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நீங்க யாரோ அவன் என்ன தப்பு பண்ணா, அந்த குடிக்க கூடாதுன்னு உலகையோடு இருக்கிற ஒரு குடும்பத்துல செத்து போறான். அவன் குடும்பம் போகுது. இப்ப குடிச்சவன் போயிட்டு இடிச்சுட்டு ஆட்டி விட்டு எங்கேயோ போய் வந்துடுறான், சரியாயிடுறான், லைட் இன்ஜுரியில வந்துடுறான். குடிக்காம போனவங்களுக்கு கை கால் போகுது, உயிரே போகுது. அதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வை. நம்ம ஒருத்தன் வெளியூர் போறான், ஒரே வாரத்தில் பார்த்து போடா அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த பார்த்து போடாங்கிறதுக்கு உள்ளார நிறைய அர்த்தம் இருக்கு. மெதுவா போ, எந்த வழியும் இடிக்காத, இன்னொருத்த இடிக்கிற மாதிரி நடந்துக்காத, வேகமா போவாத, செத்துறாத, எல்லா அர்த்தமும் அந்த பார்த்து போகிற விஷயம் இருக்கு. இதுதான் அந்த தொலைநோக்கு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்க விஷயம். அதனால இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லுக்குள்ளார வளர்ச்சியான தமிழகம், ஆரோக்கியமான தமிழகம், தொலைநோக்கு கூடிய, சிந்திக்கக்கூடிய நேர்மையான தலைமுறை மாற்றம் எல்லாமே அடங்கியிருக்கு. அதான் இந்த ஆட்சியாளர்கள் உணரணும். அதான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து வெறுமனே வந்து மது கடைகள் மூடுதல் அப்படிங்கறது விஷயம், கடை மூடுறதுங்கிறது கான்செப்ட் இல்லை நம்மகிட்ட இருக்கிற விஷயம். அது என்ன அப்படின்னா மது பழக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை, இந்த போதைக்கு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பா. எனக்கு என்ன, இந்த தலைமுறை வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். ஆமா, இந்த தலைமுறை மது இல்லாத தமிழகத்தையும் அனுபவிச்சு பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுக்கு அதை நோக்கி நம்ம ஆரோக்கியமான இருக்கும். கண்டிப்பா ஆரோக்கியம் இருக்கும், குற்றச்செயல் குறையும், அன்புகள் கூடும், வம்புகள் குறையும். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம அதை நோக்கி நகரும். ஒரு இந்த சூழ்நிலையில, கொரோனா காலகட்ட சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து பெரம்பலூர் இளைஞர்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நற்பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சென்ற கொரோனா காலகட்டத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்ட காலகட்டத்திலையும் சரி, நிறைய உதவிகளை, அதாவது சமூகத்திற்கு, தனிநபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை, பங்களிப்புகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சார்ந்து இருக்கிற அமைப்புகள் எல்லாமே அதை ஒரு கொள்கை பிடிப்பா, அதாவது ஒரு தலைவர் மட்டும் இல்லாம உங்களோட கூட இருக்கிற நண்பர்களும் அதை சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பணிகளும் இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு பணிகள்ல வந்து பங்கேற்று சமூகத்துக்கு வந்து மரக்கன்றுகள் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்றதுல அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு போதை இல்லாத ஒரு இளைஞர், ஒரு இளையோர் சமுதாயம் வந்து நமக்கு வரணும். அந்த இளையோர் சமுதாயத்தை உருவாக்குவதில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு இந்த கவன் ஸ்டுடியோஸினுடைய சார்பாக மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த கவன் ஸ்டுடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போய் நாம எதை நோக்கி போகணும், அதுக்கான தீர்வு என்ன, ஏன்னா குடிக்காதீங்க, அடுத்தது வந்து மதுக்கடைகளை மூடுங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளுடைய நோக்கமா இல்லை. நம்ம என்ன சொல்றோம் பேசுறதுனால இந்த மது குடிக்காம இருக்கிறதுனால இளைஞர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை ஒண்ணு நான் இடையில பேசும்போது நான் மறந்துட்டேன். இன்னைக்கு ரத்த தானம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல மிகப்பெரிய தேவையாகவும் மக்களுக்கான உயர்ந்த சேவையாகவும் நினைக்கிறேன். அந்த
ரத்த தானம் கொடுப்பவரோட முதல் தகுதியும் சரி, முழுமையான தகுதியும் சரி, மது குடிக்காம அவன் மது குடிக்காதவனா இருக்கும். அதுவும் கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குடிக்காதவனா இருந்தா போதும்னு நம்ம மருத்துவ சர்வே சொல்லுது. அவன் அந்த இப்ப நீங்க சொன்ன மலை மாற்றங்கள் விளையாட்டு போன்ற விதத்தில் சொல்லும் பொழுதும், இந்த சேவைகள் நற்பணியில அவங்களோட திருப்பி விட போகும்போதும், ஒரு மனிதனை ரத்த கொடையாளரை நம்ம உருவாக்கி அவன் வாழ்நாள் குடிக்க மாட்டான். இப்ப நான் அது குறிப்பா விழிப்புணர்வு இப்படி கொடுக்கணும். மருத்துவம் உன்னோட உடல் தகுதியாக சமூக பங்களிப்பு கொடுத்தேன். அவன் வாழ்நாள்ல 100 பேர் உயிர் வாழ்வதற்கான, உயிரை பிழைக்க வைப்பதற்கான பலிதானத்தை செய்யறதுக்கு தகுதியானவனா மாறுறான் அப்படிங்கறத அரசு அழுத்தம் திருத்தமா அவன் மனசுல பதிய வைக்கணும். எங்களோட பெரம்பலூர் இளைஞர்கள் இயக்கம் சார்பாகவும் நான் அழுத்தமா சொல்றது, விளையாட்டு ஒரு பக்கம் மனிதனை திருத்தும் சொன்னா கூட, ஒரு ரத்த தான கொடையாளர் வந்து நேர்மையா முழுமையானவனா உடல் தகுதியோடு இருக்கணும்னா மதுவிலக்குக்கு தன்னை உட்படுத்திக்கணும். அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா உணர்த்தணும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற இளைஞர்கள் சமுதாயமும் ஒருத்தன் உயிர் காக்கிற கருவியாகவும், உயிர் காக்கிற உயர்ந்த ஆயுதமாகவும் நம்மளை பாக்குறாங்க. ஏன்னா ரத்த தானம் கொடுத்தவனுக்கு தான் தெரியும் அதோட விஷயம். ரத்தத்தரையை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை பெற்றவரோட ஒரு மனைவியோட பிரசவத்துக்கு ரத்தத்தரையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அந்த குடும்பமே அந்த குடும்பத்தின் கண்ணுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு கடவுளா தெரிவிங்க. நீங்க குடிக்காதவனா இருந்தா மனிதனா மாறுவீங்க. இது போன்ற சேவைகள் மூலமா நீங்க கடவுளாவே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அதுதான் நான் இந்த விஷயத்துல இங்க ஆணித்தரமா சொல்லக்கூடிய விஷயம். அதனால அந்த பணிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த விவாதத்துல நம்ம வந்து எடுத்து வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய புதிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணிட்டு குறைந்த காலகட்டத்தில் நம்ம சம்மந்தம் இல்லாத ஒருத்தரையோ பண்ண முடியாத ஒருத்தரையோ நம்ம அருமையான ஆளுமை மிக்க அமைச்சரவையா நான் பாக்குறேன். உண்மையிலேயே ஒரு திறமையான ஒரு அமைச்சரவையா பாக்குறேன். நிறைய விஷயங்கள் அதற்கு பாடமாவே சொல்லலாம். சுகாதாரத்துறை, நிதித்துறை, பள்ளிக்கல்வித்துறை முதற்கொண்டு எல்லா இதுலயுமே அதற்கான அமைச்சர்களும் நல்லா இயங்குறாங்க. அவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த நம்பிக்கையை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். நிச்சயமா, அவ்வளவுதான். அதனால ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த வேண்டுகோள் வைப்போம். தமிழ்நாடு வந்து ஒரு பூரண மதுவிலக்குடைய ஒரு நாடாக மாற வேண்டும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒட்டுமொத்த இளையோர் சக்தியும் இந்த மது, போதை போன்ற பொருட்கள் இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியேறி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டத்திலும் ஒன்று அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு பயனுடையவர்களாகவும், அடுத்து இந்த சமூகத்திற்கு பங்களிப்புடையவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் அது ஒரு பெரிய மாற்றத்தை நடக்கும். தமிழக முதல்வருடைய சமீபத்திய அறிவிப்பு பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் சுற்றுப்பயணத்துக்கு மாவட்டந்தோறும் வருகிற சுற்றுப்பயணங்கள் மற்ற விஷயங்களுக்கு வரும்போது பெண் காவலர்கள் வந்து பந்தோபஸ்து ரோந்து இதில் வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், பெண்களை இது பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா மேம்போக்கான வார்த்தைகளா இருந்தாலும் கூட, பெண்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வது என்பது ஒரு ஒரு அரசினுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செய்திருக்கக்கூடிய முதல்வருக்கும் அவர் சார்ந்த அரசாங்கத்திற்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்கள் இயக்கம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்தி. இந்த இளைஞர்கள் இயக்கம் என்பது மது, போதை இல்லாத ஒரு இயக்கமாக மாறினால் அது நிச்சயமாக வளமான ஒரு இந்தியாவை உருவாக்கும். உலக அரங்கில் நாம் தலைநிமிர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம். நன்றி.